வணக்கம். என் பேர் ரிச்சர்ட் ரவிக்குமார். நான் இங்கே பார்க் சைடு எஸ்டேட்டில் இந்த கம்பெனியில் 29வது வருஷமாக ஒர்க் பண்ணிட்டுருக்கிறேன். 1993 இதே அன்றைக்கு மே 10th அன்றைக்கி நான் எம்பிஎன் கம்பெனியில் ஜாயின் பண்ணேன். அங்கேருந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகி 1998 இங்கே பார்க் சைடு எஸ்டேட்டுக்கு வந்தேன். இங்கே வந்து ஜூனியர் அசிஸ்டண்ட்டாக ஜாயின் பண்ணி அதுக்கப்புறம் செகண்ட் அசிஸ்டண்ட்டு, அதுக்கப்புறம் ஃபஸ்ட் அசிஸ்டண்ட்டு, அப்புறம் செக்ஷன் ஆஃபீஸர், அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸரு, அப்புறம் இப்போ செக்ஷன் ஆஃபீஸராக இருக்கேன். என்னோடய ஃபேமிலி எல்லாமே இங்கே தான் இருக்காங்க. எனக்கு 2 குழந்தைகள் இருக்காங்க. பையன் இப்போ டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்காப்புல, பொண்ணு +2 முடிச்சிருக்காப்புல. இங்கே ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த எஸ்டேட்டில் டோட்டல் அட்மினிஸ்ட்ரேஷன் ஒர்க்கை வந்து இந்த ஆஃபீஸில் தான், அது ஒர்க்கர்ஸ் ரிலேட்டடாக இருந்தாலும் சரி, டீ டெஸ்பேட்ச்சு, ஃபேக்ட்ரி ரிலேட்டடு, கவர்மெண்ட் ரிலேட்டடு எல்லா ஒர்க்கும் இந்த ஆஃபீஸில் இருந்து தான் நாங்கள் கேரி ஓவர் பண்ணுறோம். என் கூட வந்து இன்னும் 2 ஸ்டாஃப் ஒர்க் பண்ணுறாங்க, மிஸ்டர் யஷ்வந்த் அண்ட் மிஸ்டர் சுரேஷ்னு. நாங்கள் 3 பேர் தான் இங்கே ஒர்க் பண்ணியிருக்கிறோம். ஒர்க்கர்ஸ் பேரோலு, லீகல் மற்றும் அவர்களோட ஸ்டாச்சுட்டரி பெனிஃபிட் எல்லாமே ஆஃபீஸ்லேருந்து தான் நாங்கள் ஒர்க் அவுட் பண்ணிகிட்ருக்கோம். இது இல்லாமல் டெய்லி ரொட்டீன் ஒர்க்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா, டெய்லி இங்கே டெய்லி கிராப் எவ்வளோ ஹார்வெஸ்ட் பண்ணுறோம், எவ்வளோ மேனுஃபேக்சர் பண்ணுறோம், எவ்வளோ டெஸ்பேச் பண்ணுறோம், எல்லா டீட்டெயில்ஸும் இங்கேருந்து நாங்கள் ஹெட் ஆஃபீஸ்க்கு அனுப்பிடுவோம். அதை வந்து செக் பண்ணுறது என்னோடய வேலை. அது இல்லாமல் பில்ஸு எல்லாமே அக்கௌண்ட் பண்ணுறது எங்களோட வேலை. ஒர்க்கர்ஸோட வேஜஸ் எல்லாமே இங்கே தான் ஜெனரேட் பண்ணுறோம். சாஃப்ட்வேரில் நாங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு அவங்களோட டே டு டே ஒர்க்கை வந்து அப்டேட் பண்ணிகிட்டே வருவோம். இப்போது எஸ்டேட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கனாக்கா, ஃபீல்டு ஆப்ரேஷன், ஃபேக்ட்ரி மேனுஃபேக்சர், அது இல்லாமல் கவர்மெண்ட் சைடு நம்ம ரெக்கார்ட்ஸு, ரிட்டர்ன்ஸு எல்லாமே கொடுக்க வேண்டியது இருக்குது. இது 3மே எங்கே கம்ப்ளீட் பண்ணுறோன்னாக்கா இங்கே ஆஃபீஸில் தான் கம்ப்ளீட் பண்ணுறோம். இந்த ஆஃபீஸ் வந்து பார்த்திங்கனாக்கா 98லேருந்து நான் இந்த ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறேன். இதுக்கு முன்னாடி இந்த சீனியர்ஸ் எல்லாம் பண்ண ஒர்க்கெல்லாம் மேனுவலாக இருந்துச்சு. ஆனால் நாங்கள் இப்போ பண்ணுறது வந்து சாஃப்ட்வேர் ப்ளஸ் கம்ப்யூட்டரைஸ்டாக இருக்குது. அதில் நாங்கள் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். டீ ரொம்ப பிடிக்கும். டீ இல்லாமல் இருக்க முடியாது. லஞ்ச் கூட சம்டைம்ஸ் ஸ்கிப் ஆகும். ஆனால் டீ வந்து ரெகுலராக எடுத்துகிட்டு தான் இருக்கோம். வீட்டில் வந்து காலையில் ஒரு டீ, ஈவினிங் ஒரு டீ, மில்க் டீ. ஆஃபீஸில் வந்து காலையில் 2 டீ, ஈவினிங் மதியானம் 3 மணிக்கு மேலே ஒரு டீ, ஈவினிங் 6 o'clock ஒரு டீ இருக்கும். மொத்தம் 6 டீ பர் டே. டீ வந்து இட்ஸ் எனர்ஜெட்டிக் ட்ரிங்க். அது வந்து இப்போது இல்லை, டீ கம்பெனிக்கு வர்றதுக்கு முன்னாடியே டீ. இப்போ எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் நிறையா இருக்காங்க. அவங்க எல்லாருமே வந்து மற்ற இண்டஸ்ட்ரியில் இருக்காங்க. டீ இண்டஸ்ட்ரியில் யாரும் இல்லை. பட்டு எல்லாருமே விரும்பி ஷேர் பண்ணுறது இல்லை கேட்குறது வந்து டீ தான் கேட்குவாங்க. அதில் ஃப்ரெண்ட்ஸ் வந்து இப்போ என்கிட்ட வந்து இங்கே நான் ஒர்க் பண்ணுற தொட்டி எஸ்டேட் டீ கிடைச்சா நல்லாயிருக்குன்னுவாங்க. எனக்கு கிடைக்கிற அலவன்ஸில் இல்லை எங்கள் வீட்டுக்கு வரக்குள்ள அவங்க டேஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம டீ நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது ஒரு காம்ப்ளிமெண்ட்டாக இருக்கும். நம்ம வீட்டில் வந்து அவங்க டீ குடித்தாங்கன்னா எஸ்டேட் டீ வந்து நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த டீ வந்து இங்கே வந்து நாங்கள் ஒரு சுத்தமான முறையில், அதே சமயத்தில் சுகாதாரமாக இத்தனை தொழிலாளர்களும் சேர்ந்து இங்கே தயாரிக்கிறது வந்து, அது வந்து உலகத்தில் இருக்க எல்லா மக்களும் குடிக்கிறது வந்து எங்களுக்கு ஒரு பெருமை. இங்கே பார்க் சைடு எஸ்டேட்டில் வந்து இதுக்கு முன்னாடி இருந்த பல மேனேஜர்ஸ் வந்து இங்கிலாந்துலேருந்து வந்து இங்கே ஒர்க் பண்ணியிருக்காங்க. அவர்களோட ஸ்டைல் வந்து இங்கே வந்து பல ஃபீல்ட்லலாம் அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி இருக்கிற பல தொழிலாளர்கள் கூட பழைய இங்கிலாண்டோட மேனேஜர்ஸை நினைவு கூறுகிறார்கள். இங்கே தயாரிக்கிற டீ வந்து இங்கிலாண்டில் நீங்கள் பயன்படுத்துறது வந்து எங்களுக்கு பெருமையாக இருக்கிறது. தொடர்ந்து பயன்படுத்துங்க. என்ன ஒரு காரணம் என்னன்னாக்கா, இங்கிலாந்தில் இருக்க கிளைமேட்டிக்கும் இங்கே நீலகிரியில் இருக்க கிளைமேட்டிக்கும் ஏறக்குறைய ஒரே மாதிரி இருக்குது. குன்னூரில் நான் கேள்விப்பட்டிருக்கேன். இதுக்கு முன்னாடி இங்கிலாந்தில் இருக்க ஒரு சில பெயர்கள், ஒரு சில இடங்கள் ஒரே மாதிரி இங்கே நீலகிரியிலும் இருக்குது. அதற்கு உதாரணம் வந்து ஊட்டியில் இருக்க சேரிங் ராஸ் பக்கத்தில் இருக்க அந்த ஒரு நீர் பாயிண்ட்டை சொல்லுவாங்க. அது வந்து இங்கிலாண்ட்லேயும் அதே மாதிரி ஒரு ஸ்பேஸ் இருக்குது, இங்கே ஊட்டிலையும் அதே மாதிரி இருக்குன்ட்டு. எனவே இந்த பல விஷயங்களை நம்ம ஒன்றா பொருந்து போகிறோம். எனவே டீயும் கூட உங்களுக்கு எங்கள் டீ மகிழ்ச்சியை கொடுக்கும்னு நாங்கள் நம்புகிறோம். தேங்க்யூ.